Daily. Taste the Daily. என்ன பார்த்து இவர் தமிழனா, இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு. சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு. இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். மைக் முன்பு நின்று என்ன வேண்டுமானாலும் பேச நினைக்கும் சீமானுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை விடப்போவதில்லை என திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். மைக்கை பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது. மைக்கு முன்னாடி பேசினா யாரை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அவதூறு பரப்புறாரு. திருச்சி மாவட்ட முன்னாள் எஸ்பியும் தற்போதைய டிஐஜியுமான வருண்குமார் சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் அவதூறு பேசுவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வருண்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான விசாரணைக்காக திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வருண்குமார் IPS நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். வழக்கு விசாரணை ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது சீமான் மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அடுத்த கட்டமாக அவர் மீது சிவில் வழக்கு தொடரவிருப்பதாகவும் தெரிவித்தார். தான் ஓய்வு பெற்றாலும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவேன் என கூறினார். இது செப்பரேட், இது கிரிமினல் டெஃபமேஷன். அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போறேன். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போறேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். சீமான் மைக் முன்பாக புலி, மற்ற இடத்தில் எலி என விமர்சித்த வருண்குமார் சீமான் பேசியதெல்லாம் பேசிவிட்டு தன்னிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க தூது அனுப்பியதாகவும் ஆனால் அதற்கு தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். வீட்டில் எலி வெளியில புலி அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. என்ன காரணத்தினால சொல்றேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். சீமான் தூண்டுதல் பேரிலேயே தன்னையும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் இணையத்தில் அவதூறு பரப்பி வருவதாக வருண்குமார் குற்றம் சாட்டினார். அதற்கான ஆதாரங்களையும் திருச்சி மாநகர காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்தார். ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதல்ல இந்த ஃபேக் ஐடி, ஒரு வெளிநாட்டில் வாழ்ற ஒரு மனிதர் சம்பந்தம் இல்லாம திருச்சிராப்பள்ளியில கனடால இருக்கிற ஒரு மனிதர், சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை? யாரோ தூண்டுதல்ல அங்கிருந்து எழுதுறாங்க. அது பின்னாடி யார் இருக்கா? யாருக்கு என் மேல அந்த கோவம், யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ்? அதனாலதான் நான் இவரை பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். இவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் நடக்குன்னு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய வருண்குமார் நாம் தமிழர் கட்சியினர் மீது தாம் நடவடிக்கை எடுத்ததால் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நோக்கில் சீமான் செயல்படுவதாக தெரிவித்தார். இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்க அப்படின்னு பல கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சியினால என்னைய பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றாரு. தனக்கும் தனது மனைவிக்கும் டிஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டதை குடும்பமாக கொண்டாட வேண்டிய நாளில் நீதிமன்றத்தில் நிற்பதாக தெரிவித்த வருண்குமார் அவதூறு பரப்பும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இங்கு நிற்பதாக கூறினார். இன்று உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு டிஐஜி ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. குடும்பமாக கொண்டாட வேண்டிய நாளில் அவசியமே இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து நின்று இந்த வழக்கை தொடுத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அவதூறு பரப்புற கலாச்சாரத்துக்கு முற்றுக்கட்டை வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நீதிமன்றத்தை நாடி உள்ளேன். காக்கி சட்டையை கலற்றிவிட்டு வா என பேசிய சீமானுக்கு அதே காக்கி சட்டையை போட்டுக்கொண்டே நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுப்பேன் என சபதமெடுத்த வருண்குமார் IPS சீருடையின்றி சாதாரண உடையிலேயே நீதிமன்றத்தில் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily. நிகழ்தகவு
குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.